ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாத ராசி பலன். இந்த ராசி பலன் அப்படின்னாலே இந்த மார்ச் மாதம் முச்சூடும் என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது, நமக்கு எப்படி ஃபேவரபிளாக இருக்குது இல்லை அன்ஃபேவரபிளாக இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அதேமாரி இந்த ப்ரோக்ராமை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுமாரி ஜாதகம் பார்க்கணுன்னு வரவங்க, அதாவது அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னாங்க வாட்ஸ்அப்பில் வாங்க. அந்த வகையில் இந்த மார்ச் மாத ராசி பலன் அப்படின்னாலே இந்த மாதம் ஒரு 2 கிரகங்கள் பெயர்ச்சி இருக்கு. சாதாரணமாகவே சூரிய பகவான் கண்டிப்பாக ஒரு 15 நாள் தான் இதில் இருப்பார். அப்புறம் மிட்டில் அப்படியே அடுத்த ராசிக்கு வந்துடுவார். எப்போவுமே இங்கிலீஷ் ராசி பலனில், இங்கிலீஷ் மாதத்தில் அதான். சூரிய பகவான் மார்ச் 14 வரைக்கும் கும்பராசியில் இருக்கார். ராகு எல்லாரோடையும் சேர்ந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு 15ஆம் தேதியிலேருந்து அப்படியே மாறி மீனராசிக்கு வந்துடுறார். மீனராசியில் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துடுறார். அதேமாதிரி சுக்கிர பகவான் மாத ஆரம்பத்திலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உச்சமடைந்து மீனராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படியே மேஷ ராசிக்கு வந்துடுறார். புத பகவான் கும்பராசியில் வக்கரகதியில் இருக்கார். 20ஆம் தேதியிலேருந்து அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். குரு பகவான் ஆஸ் யூஷுவல் மிதுன ராசியில் வக்கரகதியில் இருக்கார். 9/3/2026 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அருமையாக பலன்களை தரப்போகிறார். சனீஸ்வர பகவான் ஆஸ் யூஷுவல் மீனராசிலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். செவ்வாய் பகவான் கும்பராசிலேயே இருக்கார். இந்த மாதம் முச்சோடும் வேறு எங்கேயும் அவர் ட்ராவல் பண்ணலை. ராகு பகவான் கும்பத்தில் தான் இருக்கார். கேது பகவான் சிம்மத்தில் தான் இருக்கார். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் கிரகங்களோட நிலைமைகள் இப்படித்தான் இருக்குது. ஏன்னா புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார், குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதேமாதிரி சுக்கிரன் உச்சமடைஞ்சு சஞ்சாரம் பண்ணுறார். 26ஆம் தேதிக்கு அப்புறம் மாறுறார். அதேமாதிரி சூரிய பகவான் மிட் வரைக்கும் கும்பத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் மீனத்துக்கு வந்துடுறார். அந்த வகையில் இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அட்லாஸ்ட் எல்லாருமே, அதாவது 12 ராசிக்காரர்களுக்கும் பெருமாள் வழிபாடு ரொம்ப உச்சிதமாக இருக்கும். யாராக இருந்தாலும் பெருமாள் வழிபாடு எல்லாருக்குமே நன்மை தரக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மார்ச் மாதம். ஆக இந்த மார்ச் மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? மேஷ ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் மாத ராசி பலன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன், மிக அருமையான மாதம் அப்படின்னே சொல்லிடலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், என்னடா அது கமா வைக்கிறாரே அப்படின்னு பார்க்குறீங்களா? முயற்சிகள் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன் அப்படின்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, கலத்திராதிபதி, 2-7 குடை அதிபதி சுக்கிர பகவான் அற்புதமாக மீன ராசியில் உச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணுறார். அதுவும் உங்களோட விரய ராசி 12ஆம் இடத்துல. விரயம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்த்தேன்னா, அந்த காயின் எடுத்தேன்னா ஒரு பக்கம் தலை இருக்கும், ஒரு பக்கம் பூ இருக்கும், கரெக்டாக? அதுமாரி இந்த விரயம் அப்படின்னு எடுத்தாலே விரயத்துக்கு மறுபக்கம் என்னென்ன விருப்பங்கள் பூர்த்தி ஆகுது. இந்த ஆன்மாவோட விருப்பம் பூர்த்தி ஆகிறதுனால தான் மரணம். அதே மாதிரி நம்மளோட விருப்பங்கள் பூர்த்தி ஆகிறதுக்கு தான் சுக்கிர பகவான் அற்புதமாக இந்த விரயஸ்தானத்துக்கு வர. அப்போ விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சந்தோஷமான காரியங்களில் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கப்பட்ட திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல தசாபக்தி உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். உங்களோட ஜாதக ரீதியாக எல்லாத்துக்கும் நீங்கள் தயாராக இருந்தால் தான் அது கிடைக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் உச்சமடைந்து மிக அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார். தொட்டதெல்லாம் பொன்னாகும். அதே சமயத்தில் செலவுகளும் அருமையாக வந்து சேரும். வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பெனிஃபிட், அற்புதமான பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் தான் இருக்குது. அதெல்லாம் சூரியனை கண்ட பனி துளி போல ஓடிய போயிடும். ஏன்னா சுக்கிரன் கரெக்டாக எங்கே உச்சமடைகிறாரு பார்த்தீங்களா?
கால புருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடத்துல உச்சமடைகிறார். 12 அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட அயன சயன போகம். போகம்னா விருப்பம், அனுபவிக்கிறது. ஒரு ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிட்றோமா, அதான் போகம். நல்லா படிக்கணும்னு நினைக்கிறோம், நல்லா படிக்கிறோம், அதான். தேட்டருக்கு போகிறோம், நல்ல சினிமா பார்த்துட்டு வரோம், அது நல்ல சினிமாவை சாதாரணமாக அது அடுத்தது. ஆனால் நல்ல சினிமா பார்த்துட்டு வரும்போது நம்மளோட விருப்பம் பூர்த்தி ஆகும். ஆனால் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாலே நம்மளோட விருப்பங்கள் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் சனீஸ்வர பகவானோட சேர்ந்துட்டு இருக்கார். உங்களுக்கு சனீஸ்வர பகவான் யாரு? ஜீவனாதிபதி, லாபாதிபதி. எப்பவுமே ஒன்று வச்சுக்கோங்க, சனி பகவான் வந்து ஆயுள் காரகன், தர்மவான். நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு லாபம் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்ல மேஷராசினியர்கள் நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க, எங்களோட இதெல்லாம் சக்ஸஸ் ஆக மாட்டேங்குதே அப்படின்னு. கண்டிப்பா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க கடுமையாக பாடுபட்டால் தான் முடியும், வேற வழியே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 10-11 இருக்கிற அதிபதி. கடுமையாக பாடுபட்டாதான் இந்த சனீஸ்வரன் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பார். அவரே தான் லாபாதிபதி. புரியுதா? அப்ப 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது நீங்க கடுமையா உழைச்சிங்கன்னா ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு நீங்க செலவுகளை சமாளிக்கலாம். அடுத்தபடியா இந்த சூரிய பகவான் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமா உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்கார். அற்புதம், லாபஸ்தானத்தில் இருக்கார் சூரிய பகவான். யாரோட? வக்ர புதனோட இருக்கார், ராகு இருக்கார், செவ்வாய் இருக்கார். செவ்வாய் உங்களுக்கு ராசிநாதன், அதே சமயம் அஷ்டமாதிபதி. அதுமே ராகு பகவான். புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சகாயதிபதி, பகைருண ரோகாதிபதி. எல்லாரும் கும்பலா உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்காங்க. அந்த லாபஸ்தானத்தில் குருவோட பார்வை அங்கே விழுறதுனால ஒவ்வொரு ஆதிபத்தியம், ஒவ்வொரு கிரகத்தோட ஆதிபத்தியமும் உங்களுக்கு வேலை செய்யும். அது 11ஆம் இடம்ங்கிறது ரொம்ப விசேஷம். அந்த 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், என்ன ராகுவோட சேர்ந்து இருக்கார், அதான். மற்றபடி செவ்வாய் இருக்கார், அற்புதமான வக்கர புதன் இருக்கார். புதன் வக்கரத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் எடுக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 15ஆம் தேதிக்கு மேலே இந்த சூரிய பகவான் எங்கே வர்றாருன்னா அவரோட உங்களோட விரயஸ்தானத்திலே வந்துடுறார். அங்கே யார் இருக்காங்க? சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான் உச்சம். அதே சமயம் சூரியனும் அங்கே வந்துடுறார். சூரியனும் சனியும் சேரக்கூடாது. அதான் 2 வீட்டில் பாருங்களேன், சூரியனுக்கு வந்து இடைஞ்சல் தான். ராகுவோட சேர்றது பரவாயில்ல கொஞ்சமாவது, ஏன்னா குருவோட பார்வை விழுறதுனால. ஆனால் இங்கே அப்படியே சனீஸ்வர பகவானோட சேர்றது ரொம்ப டெரிபிளாக தான் இருக்கும். அந்த நம்ம கஷ்டப்பட்டு அந்த காலத்தை ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி இந்த குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9-12 கூடையவர். அவர் வந்து 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார். என்ன ஒரு 8 நாள். 9ஆம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஆஹா, வக்கர நிவர்த்தி அடைஞ்சா சூப்பர், குரு வந்து சுபகிரகம், வக்கர நிவர்த்தி. ஆனால் இருக்கிற இடம் என்ன? ஸ்தான பலம் 3. அப்போ என்ன பண்ணணும்? உடன்பிறப்புகள் வழியே கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும், அவங்களெல்லாம் வந்து பேசி தீர்த்துக்கணும், சண்டை போட்டுக்கப்படாது. அடுத்தபடியாக முயற்சி ஸ்தானம், அது சூப்பரான தொடர்பு ஸ்தானம், முயற்சி ஸ்தானம். தொடர்புங்கிறது என்ன விஷயம்? எல்லாரையும் போய் மீட் பண்ணணும். அந்த தொடர்பை நாம் ஏற்படுத்தி கொண்டு முயற்சிகளை செய்தால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அப்ப நம்ம முயற்சிகளை எடுக்கணும் அங்க. ஏன்னா தனக்காரகன் ஸ்தானபலம் இல்லை, பார்வை பலம் இருக்கு. ஆனா ஸ்தானபலம் இல்லைங்கும் போது அதற்குண்டான வேலைகளை நம்ம செய்யணும். அப்ப முயற்சிகளை நீங்கள் எடுத்தால் தான் உங்களது பொருளாதார நிலை முன்னேறும். அப்ப உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் புத பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20ஆம் தேதியிலேருந்து அவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறது ஓரளவுக்கு பரவாயில்லை. ஏன்னா லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல அவர் வக்கரமாக இருக்கிறது கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் வக்கர நிவர்த்தி அடைஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எதிர்பார்க்கிற சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். அடுத்தபடியாக குருவோட பார்வை உங்களுக்கு அற்புதமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. குருவோட பார்வை அப்படிங்கும்போது 7, 9, 11 விழுது. ஸோ கலத்திர பாவம் சூப்பராக இருக்குது. ரொம்ப வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. 9ஆம் தேதிக்கு மேலே ஓரளவுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அதுமாதிரி சுபகாரிய நிகழ்ச்சிகள் கொஞ்சம் தடங்களாக இருக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஏன்னா ஸ்தானபலம் இல்லைங்கிறதுனால இந்த மேஷராசி நேர்களுக்கு, ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானத்தில் கேது இருக்கிறது கொஞ்சம் மத்தியமமான பலன்கள் தான், குழப்பம் இருக்கும் குழந்தைகளின் மூலமாக.
படிக்கிற குழந்தையா இருந்தால் நன்னா படிக்காது, அந்த குழந்தைய படிக்க வைக்கிறதே உங்களுக்கு பெரிய பாடாக இருக்கும். சரி படித்து உத்தியோகம் பார்க்குறது அப்படின்னா உத்தியோகத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும், அந்த உத்தியோகத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த குழந்தைகள் மேலே. அதே மாதிரி வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வெளியூரில் போய் படிக்கிறது குழந்தைகள் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் பணம் அனுப்புறதே பெரிய இதாக இருக்கும், கஷ்ட நெருக்கடியாக இருக்கும். அதுவே உங்களுக்கு மனசில் ஒரு வேதனையை கொடுக்கும். ஏன்னா அந்த குழப்பம் 5ஆம் இடத்துல ஒரு குழப்பம் இருக்கும், அதனால தான். ஆனால் 5ஆம் இடம் ஆன்மீகத்துக்கும் அது உண்டு. அப்போ ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சமடைந்து விரயஸ்தானத்தில் இருந்து ஒரு பெரிய பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்து ஒரு செலவுகள் எல்லாம் அற்புதமாக கொடுத்தாலும் நீங்கள் முயற்சி எடுத்தால்தான் வெற்றி. அந்த முயற்சிகள் உங்களுக்கு சில முயற்சிகள் தடையாகவே கூட இருக்கும், இல்லை தாமதமாக இருக்கும், இல்லைன்னா சில முயற்சிகள் வந்து புஸ்வான மாதிரி ஆகிடும், புஸ்ஸுன்னு போயிடும். என்னடா அது இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நம்ம எடுக்கணும். சில முயற்சிகள் சரியாக வரலன்னா அதுக்காக நம்ம அப்செட் ஆகிடக்கூடாது, மறுபடியும் வேறு வேறு மாதிரிலாம் எடுத்துகிட்டே போகணும். அந்த மாதிரி இருந்தாலே ரொம்ப வெற்றி. அதே சமயம் இந்த மாதம் மார்ச் மாதம் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அருமைன்னு சொல்லிட்டேன். அந்த அருமை எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடுமையாக முயற்சி செய்தால் மட்டுமே இது சாத்தியம். ஏன்னா அதுதான் உண்மையே. ஏன்னா உங்கள் இந்த மேஷராசி நேயர்களுக்கு கொஞ்சம் வேகம் இருக்கும், பொறுமையாக இருந்தீங்கன்னா விவேகமும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ வேகம் ப்ளஸ் விவேகம் சூப்பரான டைம் ஒர்க் அவுட் ஆகும். அப்போ பொறுமையாக முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி. உங்களோட பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு நீங்கள் பண்ணணும். சில வைஷ்ணவ பெரியவர்கள் கேட்டாங்க, விநாயகர்னா தும்பிக்கை ஆழ்வார், விநாயகரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கும் போதே உங்களுக்கு வந்துடுறது ஆட்டோமேட்டிக்காக. ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு தான் அந்த சகஸ்ரநாமமே. ஏன்னா விநாயகர் வழிபாடு இல்லாமல் எந்த பூஜையும் எந்த ஹோமமும் எந்த யாகமும் பூர்த்தி அடையாது. ஆக விநாயகர் வழிபாடு பண்ணுங்கோ. அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் வழிபாடு. ஏன்னா விரயசனி 7.5 12ஆம் இடத்துல இருக்கார். கண்டிப்பாக அதை வந்து சுப செலவாக நமக்கு கிடைக்கணும். ஏன்னா கரெக்டாக அந்த 3 ஸ்டேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 12ஆம் இடத்துல உங்களுக்கு செலவுகளை கொடுத்து ஒரு நெருக்கடிகளை கொடுத்து அப்படியே ஜென்மராசிக்கு வரும்போது ஜென்மராசியில் ஏகப்பட்ட குழப்பங்களை கொடுத்து குடும்பத்தில் டென்ஷனை கொடுப்பார். அதான் 2ஆம் இடம். அப்போ சனீஸ்வர பகவான் நமக்கு பாடம் கொடுக்குறதுனால சனீஸ்வர பகவானை தொழுறது ரொம்ப நல்லது. சனிக்கிழமை எழுதீபம் போடுங்கோ. அது அஸ்வினி பரணி கிருத்திகை 3 பேரும் 3 நட்சத்திர காலாலும் சனிக்கிழமை சனி பகவான் காயத்ரி சொல்லுங்கோ. நேராக சனி பகவானுக்கு ஒரு எழுதீபம் போட்டு வாங்கோ. உங்கள் மனசில் இருக்கிற சங்கடங்கள் குறையும், சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் சாதகமாகும். அப்போ உச்ச சுக்கிரன் உங்களுக்கு அற்புதமான ஒரு நன்மைகளை கண்டிப்பாக செய்வார். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே மேஷராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அருமையான மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.